சிவாய நம. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குரு சந்திரா கார்த்திக். இன்றைய பதிவு கடன் சார்ந்த பதிவு. இந்த பூமியில் பிறந்த நாம் அனைவரும் பூர்வ ஜென்ம கர்மாவை அல்லது பூர்வ ஜென்ம கடனை அனுபவிக்க பிறந்தவர்களே. அந்த கர்மாவை அனுபவிக்கும் போது உறவுகளுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் கடனை ஏற்படுத்தி கொண்டு கர்மவினையை முழுமையாக அனுபவிக்காமல் அந்த கடன் பாதிப்புக்குள்ள ஆளாயிட்டு வாழ்க்கையை கேள்விக்குறியாக வாழும் நபர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். இந்த கடன் இந்த பிறவி காலகட்டத்துல எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமாக பணத்தினால் பாதிக்கப்படுவர்கள் தான். பணம் அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒரு பொருள் தான் பணம். கருவின்னு சொல்லலாம். அந்த கருவியை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அந்த கருவி அந்த ரீதியில நம்மளுக்கு உதவும். பணமும் அதே போலதான். நாம் அந்த பணத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ, எந்த அளவில் அதை நம்ம வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவில் நம்மளுக்கு பிரச்சனைகளையும் நன்மைகளையும் தரும். ஒரு உதாரணத்துக்கு, பணம் ஒரு பொருட்காரகங்க, அது உயிர்காரகம் கிடையாது. அத மக்கள் சரியா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, பணத்தை ஒரு கூர்மையான கத்தியாக பாவிங்க. ஒரு கூர்மையான கத்தியாக பாவிங்க. அந்த கத்தியால் பழங்களையும் நறுக்கலாம் அல்லது பூவையும் அறுக்கலாம். நல்ல முறையில் கத்தியை பயன்படுத்துவதற்கு உதவுகிறது. அதே கத்தியை தேவையற்ற விஷயங்களுக்காகவும் குற்ற செயல்களுக்காகவும் பயன்படுத்துறது உண்டு. அது போலதான் ஒரு பழமொழி. அப்படின்னா, தங்க கத்தியா இருந்தா கழுத்து அறுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி தங்கமா இருந்தாலும் அது கத்தி தான். அந்த பணத்தை எந்த ரீதியில நம்ம பயன்படுத்துறோமோ அது நம் வாழ்க்கையில அந்த அளவுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் செய்யும். இப்பொழுது ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடன், நோய், எதிரி, பிரச்சனை, வழக்கு, இது எல்லாமே குறிக்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல கடனுங்க. அந்த கடனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கணும். அந்த பிரச்சனைகளால் வரக்கூடிய உடல் உபாதைகள்னு சொல்லக்கூடிய நோயையும் பார்க்கலாம். அடுத்து எதிரிகளையும் பார்க்கலாம். அதுல வரக்கூடிய வழக்குகளையும் பார்க்கலாம். இதுக்கு முதல் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு இது வரக்கூடாத பிரச்சனைகள்னா கடன் சுமை இருக்கவே கூடாது. கடன் கழுத்தை நெரிக்கும். இந்த பூமியில் இறைவனாக இருந்தாலும் மகாவிஷ்ணுவே சீனிவாச அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பூமியில கடன் பட்டு இன்னும் வட்டியை கட்டிட்டு இருக்கார். அந்த அடிப்படையில மனிதர்களாக பிறந்த நாமும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை அனுபவிப்போம் என்பதுதான் கூற்று. இப்பொழுது ஜோதிட ரீதியாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கடன், பிரச்சனை, எதிர்ப்பு, வழக்கு, நோய், இது எல்லாத்தையுமே தரக்கூடிய பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம் தான் ஒரு ஜாதகத்தில் கடன், நோய், பிரச்சனை, எதிரி, வழக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த 6ஆம் பாவகம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லக்னம் மேஷம் முதல் மீனம் வரை எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்திலிருந்து 6ஆம் பாவகம் உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானத்தை குறிக்கும். ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருன்னா எதிரி. இதை மூன்றையும் குறிக்கக்கூடிய பாவகம் 6ஆம் பாவகம். யாருடைய ஜாதகங்களில் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டுள்ளாரா அல்லது பலம் பெற்றுள்ளாரா அல்லது ருணரோக சத்ருஸ்தானாதிபதியோட தசா புத்திகள் நடைபெறுகிறதான்னு பார்க்கணும். இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை, கடன் ஏற்பட்டு தீரும். இந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி தசைகள் ஆரம்பிச்சிருச்சு அல்லது அவர்கள் புத்தி காலகட்டங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. அவர்கள் குடும்பஸ்தானத்தில் சம்பந்தம் பட்டிருக்காரா அல்லது சகோதர ஸ்தானத்தில் சம்பந்தம் பட்டிருக்காரா இல்லது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய தகப்பனார் ஸ்தானத்தில் சம்பந்தப்பட்டிருக்காரா, மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானத்தில் சம்பந்தம் வாங்கியிருக்காரா அப்படின்னு முதல்ல பார்க்கணுங்க. இந்த அடிப்படையில நீங்க அவர் எந்த ரீதியில உங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக அவர்களின் மூலமாக கடன் வாங்குவீர்கள், கடன் ஏற்படும். அதனால் பிரச்சனையை அனுபவிப்பீர்கள். ஒரு திருமணத்திற்கு கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவகத்தில் 6ஆம் பாவகத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக திருமணத்தினால் கடன் ஏற்படும்.
அந்த கடனால் பிரச்சனை உள்ளாகும், திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். இதை அடிச்சு சொல்லலாம். இதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த கடனை அதிகமாக ஆட்கொள்ளும் கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, காரகத்தை குறிக்கும் கிரகம் அப்படின்னா செவ்வாயும் சனியும் தாங்க. எதிர்ப்பு, பிரச்சனை இது எல்லாமே செவ்வாயை குறிக்கும். சனி தாமதத்தையும் கடனையும் குறிக்கும். இவங்க 2 பேரும் ஜனனகால ஜாதகத்துல இவர்கள் எந்த பாவகங்களில் தொடர்பு கொண்டுள்ளாரோ அந்த பாவங்களில் அவர்களுடைய தசா காலங்களில் அல்லது புத்தி காலங்களில் நிச்சயமாக பிரச்சனைகள் தரும். இத நாம முன்னெச்சரிக்கையா பார்த்து தெரிந்து கொள்வது மிக 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 சிறப்பு. இத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் உங்களுக்கு என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது, என்ன புத்தி சென்று கொண்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா, கடன் இருக்கிறதா, இது எப்போது தீர்வு ஏற்படும், இதனால் எப்பொழுது நான் விடுபடுவேன், இந்த பிரச்சனையில் இருந்து என் குடும்பம் எப்பொழுது நிம்மதியாக இருக்கும், மனக்கவலைகளிலிருந்து நான் எப்போது வெளிவருவேன், என்ன அனைத்து கேள்விகளும் வரும். அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு முன்னெச்சரிக்கையாக வாழ்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களில் இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து, இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இந்த பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வரணும். வருமுன் காப்போம் என்பது நாம் சொல்றது, வந்த பின் பார்ப்போம் அப்படின்றது இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி கடன் வந்திருக்கும், பிரச்சனை அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு வட்டி மட்டுமே பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் கட்டி இருப்பாங்க. அல்லது நான் எந்த நேரத்துல பணம் வாங்கினேனே தெரியல, அதை எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு, குறையவே மாட்டேங்குது, நான் பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கவே முடியல, என் வாழ்க்கை கடன் கட்டி வட்டியிலே போயிடுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். கழுத்தை நெரிக்கும், நிம்மதியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, வாழ்க்கையில பெரிய போராட்டம், கடன் இதுலயே போயிடுமா, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினேன், மகளுக்கு திருமணம் செய்யறதுக்கு கடன் வாங்கினேன், அல்லது படிக்க வைக்க கடன் வாங்கினேன், அல்லது உறவினர்களுக்காக முன்னின்று கடன் வாங்கி கொடுத்தேன், அதனால் பிரச்சனை. அப்படி அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம். உடல் ரீதியான நோய் தீர்வதற்காக பல லட்சங்களை செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நோயினால் பாதிக்கப்பட்டு அதனால் கடன் ஏற்படுபவர்கள் அதிகமாக உள்ளனர். திருவாரூர் அருகே திருச்சேரை என்றும் இடத்தில் ருண விமோச்சனர் என்று சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். பூமியை ஆளக்கூடியவர் இந்திரன்னு சொல்லுவோம். அந்த இந்திரனுக்கே நோய்வாய்ப்பட்டு தோல்வியாதிகள் வந்து அவருக்கு விமோச்சனம் ஏற்பட்டது, பாக்கியம் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துலதான் ஏற்பட்டது. பூமியை ஆளக்கூடிய இந்திரனுக்கே அங்க விமோச்சனம்னா பூமியில் இருக்கக்கூடிய நமக்கும் அவர் விமோச்சனத்தை நிச்சயமாக தருவார். மார்க்கண்டேயனுடைய கதைகள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். 16 வயதில் அவருடைய வாழ்க்கை முடியும் சொன்னாலும் அவர் சிவனை பற்றி கொண்டதால் என்றும் 16 என்று இளமையாக வாழக்கூடிய அமைப்பை சிவபெருமான் கொடுத்திருந்தார். அதனால் நோய்க்காகவும் கடன் பிரச்சனை எந்த ரீதியில இருந்தாலுமே நீங்க அந்த ருண விமோச்சனரை பார்த்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீந்துருங்க. கடனே இருக்காது, கடன்ற விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. நீங்க நிச்சயமாக செய்யலாம். இல்ல என்னால போயிட்டு வர முடியல, அந்த காலகட்டங்கள்ல உங்கள் வீட்டு அருகே இருக்கும் சிவபெருமான் ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு 5 பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அபிஷேகத்தை உங்க கண்ணால பாருங்க. அடுத்து 6வது பிரதோஷம் நீங்க ருண விமோச்சனர் கோயில்ல போயிட்டு பிரதோஷ காலங்களை பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே தீருங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், பிரச்சனைகளை தீர்த்துருவார். அடுத்து நான் லோன் வாங்கியிருக்கேங்க, வீடு கட்ட லோன் வாங்கினேன், ஒரு புது வீடு வாங்க லோன் வாங்கினேன், பைக் வாங்க லோன் வாங்கினேன், கார் வாங்க லோன் வாங்கியிருக்கேன், இஎம்ஐ போட்டிருக்கேன், இந்த கடன் லோன் பணத்தை கையில கொடுத்துருக்க மாட்டோம். அந்த அமைப்பு உள்ளவர்கள்லாம் பண வரவு முதல்ல அதிகமா இருந்தாதான் கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு ஏற்படும். முதல்ல பண வரவு நமக்கு அதிகமாக இருந்தாதான் வட்டியும் கட்ட முடியும் அல்லது அசலையும் கொடுக்க முடியும். அதன் அடிப்படையிலே திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் பெற்று இன்று முதல் வட்டியை மட்டுமே கட்டி கொண்டிருக்கும் கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் தான். அது போல உங்களுக்கு என்னால வட்டி கட்ட முடியல,
அசலையும் கொடுக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வருமானமே வரமாட்டேங்கிறது அப்படின்றவங்க மாதம் ஒரு முறை சனிக்கிழமைகளில் திருப்பதி சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் லோன் பிரச்சனைகளிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். இது இந்த லோன் மூலியமா, ஆன்லைன் மூலியமா. கையில நான் பணமே வாங்கல, அவர் அப்படியே கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டேன், பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு. பொருள் காரகத்துக்காக வாங்கினாங்க. பொருள் காரகம்னு சொன்னா தனக்காக செலவு பண்ணிக்கல, உடலுக்காகவும் உயிருக்காகவும் நான் செலவு பண்ணல. நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், ஒரு பைக் வாங்கியிருக்கேன். அது போல பொருட்காரகங்களுக்காக கடன் வாங்க பெற்றவர்கள் திருப்பதி பெருமாளை சந்தித்து அவர்களுடைய வேண்டுதலை வேண்டி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அந்த லோன் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து நல்ல முறையில் வாழ்வீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து, எனக்கு பணம் வரணும், பணம் எனக்கு வந்தாதான் நான் கடனை திருப்பி தர முடியும். பணமே வர மாட்டேங்குது. நான் நினைச்சு ஒரு ரீதியில கடன் வாங்கினேன், எனக்கு பணம் வந்துடும், இந்த பிரச்சனைகள் நம்ம விடுபட்டுலாம், வர வேண்டிய பணம் இருக்கு, ஒரு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பணம் வரும், அதுக்கப்புறம் நம்ம அந்த பணம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம், அந்த தைரியத்தின் அடிப்படையில நான் கடன் வாங்கினேன். திருமணம் பண்ணிடுறதுக்கு கடன் வாங்கினேன், வீடு கட்ட கடன் வாங்கினேன், எனக்கு வர வேண்டிய பணம் இருந்தது, ஆனால் வரவில்லை, அது தாமதமா போயிட்டே இருக்கு, அந்த தாமதத்தினால் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் திருஆவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இருக்கு. திரு என்றால் திருமகள் லட்சுமி தேவியை குறிக்கும், ஆ என்றால் காமதேனுவை குறிக்கும், இனன் என்றால் சூரியனை குறிக்கும். ஆக லட்சுமி தேவியாரும் காமதேனும் சூரிய பகவானும் இந்த மூவரும் அந்த இடத்துல முருகப்பெருமானை தரிசித்து வரம் பெற்றார்கள் என்றது ஒரு ஐதீகம். அடுத்து அக்னி தேவனும் பூமாதேவியும் அந்த இடத்துல முருகரை வழிபட்டாங்கன்றது ஒரு ஐதீகம். இதன் அடிப்படையில் நீங்க பணமே எனக்கு வரல, பணம் முதல்ல இருந்தாதாங்க பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால நீங்க திருஆவினன்குடி சென்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. இது என்னால போயிட்டு வர முடியல, மாதம் போக முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் வீடுகளில் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 to 7 சொல்லக்கூடிய செவ்வாய் ஓரையில் 27 வாரங்கள் வீட்டிலே வேல் வழிபாடு செய்து 27வது வாரம் நீங்கள் திருஆவினன்குடி முருகப்பெருமானை பார்த்து தரிசித்து வந்தீர்கள் என்றால் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். உங்களுக்கு கடனே இருக்காது, அனைத்து பிரச்சனையும் நிறைவேறும், அனைத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா தன்னுடைய மருமகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை லட்சுமி தேவியார் அங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார். அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு தேவையான பணங்களை கொடுத்து விடுவார், பிரச்சனைகளை தீர்த்து விடுவார், அனைத்துமே நடக்கும். இந்த செயல்பாடு மட்டும் செய்யுங்க. 27 வாரம்னு சொல்லக்கூடியது என்னன்னா, 2 என்பது சந்திரனையும் 7 என்றால் கேதுவையும் குறிக்கும். சந்திரன் மனதையும் கேது தடைகளையும் குறிக்கும். அதன் அடிப்படையிலே நம் மனம் செய்த தவறினால் அதனால் ஏற்படும் தடைகளை 27 என்பது அதனுடைய அதிகாரம் என்னன்னா செவ்வாயுடைய 9ஐ குறிக்கும். அதனால் தான் மனம் செய்த பிரச்சனைகளையும் தடைகளையும் தீர்க்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதால் நீங்கள் திருஆவினன்குடி சென்று இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும். முருகர் வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குருச்சந்திரா ஆஸ்ட்ரோ சேனலை பார்ப்பவர்களுக்கு மிக்க நன்றி. பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வந்தீர்கள் என்றால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு பயன்பெறும். பார்த்து வாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குருச்சந்திரா கார்த்திக். நமஸ்காரம்.